எல்லாருக்கும் நமஸ்காரம். நான் அம்பகிரி சொந்தராஜன். நாராயணியம் பார்த்துட்டு வரோம் டெய்லி. இன்னைக்கு 85வது தசகம் பார்க்கலாம். ஜராசந்தன் வதமும் தருமநந்தன் ராஜசூய வேள்வியும் பார்க்கலாம். மகத மன்னனான ஜராசந்தன் 20,800 அரசர்களை சிறைப்பிடித்து வெகு நாட்களாக துன்புறுத்தி வந்தான். அதனால் அவர்கள் அநாத ரக்ஷகனான தங்களிடம் ஒரு தூதுவனை அனுப்பினார்கள். வந்த தூதுவன் வேறென்ன கேட்பான்? ஜராசந்தனை வதம் செய்யுங்கள் என்று தானே வேண்டினான். தாங்கள் ஜராசந்தன் மேல் படையெடுக்க விரும்பிய போது நாரதர் அங்கு வந்து தருமநந்தனர் ராஜசூய யாகம் செய்ய விரும்புவது பற்றி கூறினார். இவ்விதம் 2 காரியங்கள் ஒரே சமயத்தில் வந்தது கண்டு தாங்கள் சற்றே கலக்கமுற்றீர்கள். அப்பொழுது மந்திரியான உத்தவர், பகைவர்களை வெற்றி கொண்டே செய்யப்பட வேண்டிய இந்த ராஜசூய வேள்வியில் இவ்விரண்டு காரியங்களும் ஒரே சமயத்தில் கைகூடி விடுமோ என்று கூடவே தங்கள் சுற்றம் சூழ இந்திரபிரஸ்தம் சென்றீர்கள். தாங்கள் 16,000 மனைவிமார்கள் அனைவருடனும் இந்திரபிரஸ்தம் வந்தபொழுது தங்கள் கடாட்சத்தினால் வலிமை பெற்ற தனது தம்பிகளால் உலகம் அனைத்தையும் வெற்றி கொண்டு ஒப்பற்ற செல்வத்தை பெற்ற தர்மபுத்திரர் பக்தர்களின் ஏவலால் போல் விளங்கும் தங்களை பீமன், அர்ஜுனன் இவர்களோடு ஜராசந்தனை வெற்றி கொள்வதாக மகத தேசத்திற்கு அனுப்பினார். தேவதேவனி அதன் பிறகு மூவரும் மந்தன வேஷம் பூண்டு மகத தேச தலைவராகிய கிரிவிரஜம் என்ற நகரத்தை அடைந்து மகத மன்னனிடம் மல்யுத்தத்தை வேண்டினீர்கள். புண்ணியம் செய்யாத அந்த ஜராசந்தனை பீமனோடு போர் புரியும்படி செய்து தாங்கள் அர்ஜுனனுடன் அவ்விரு மன்னர்களின் போர்த்திறனை பார்த்து கொண்டிருந்தீர்கள். வெற்றி தோல்வியின்றி ஓயாமல் நடக்கும் அந்த போரில் ஜராசந்தன் சளைக்காதது கண்டு தாங்கள் ஒரு மரத்தின் கிளையை ஒடித்து 2ஆக பிளந்து காட்ட பீமனும் அவ்வாறே அவனது உடலை 2ஆக கிழித்து கொன்றான். அதன் பிறகு தர்மபுத்திரர் ராஜசூய யாகத்தை செய்ய தொடங்கிய பொழுது அங்கு வந்திருந்த அரசர்கள் அனைவரும் பல பல பணிகளை மகிழ்ச்சியுடன் வேலையாட்கள் போல செய்தார்கள். உலகநாயகனே, தாங்களும் அந்தணர்களுடைய திருவடிகளை அலம்புதல், பூசனை புரிதல் முதலிய சேவைகளை செய்தீர்கள். பெருமை பெற்ற நந்தனின் பாக்கிய சிறப்பை எப்படித்தான் வர்ணிக்க இயலும்? யாகம் முடிவுறும் போது செய்ய வேண்டிய கர்மங்களில் முதலில் பூசனை புரிந்து பாராட்டப்பட வேண்டிய ஒரு செயலில் சகாதேவன் கூற்றுப்படி தர்மபுத்திரர் அனைத்து ஜீவன்களிலும் ஆன்மாக விளங்கும் தங்களுக்கு அவையில் முதற் பூசனை செய்தார். அதை கண்டு விண்ணவர் மன்னவர் அடங்கிய இவ்வுலகம் அனைத்துமே மன நிறைவடைந்தது. அப்பொழுது சேதி மன்னவனான சிசுபாலன் பூஜிக்கத்தக்க முனிவர்களும் அரசர்களும் நிறைந்திருக்கையில் இடையர்களின் கடையனான ஒரு சிறுவனை எந்த முட்டாள்தான் மதித்து பூஜிப்பான்? பரிதாபம் என்று தங்களை பற்றிய தீய சொற்களை விரைவாக தனது இருக்கையிலிருந்து ஆயுதத்தை எடுத்துக்கொண்டு வெளிக்கிளம்பினான். அவனை பாண்டவர்கள் எதிர்த்தார்கள். தன்னை சேர்ந்தவர்களை தடுத்து நிறுத்தி தங்களை எதிர்த்து நிற்கும் தங்கள் பகைவனான சிசுபாலனின் தலையை அசுரர்களை பிளக்கும் சுதர்ஷன சக்கரத்தால் அறுத்து தள்ளினீர்கள். முற்பிரிவுகள் இடையராது தங்களையே சிந்தித்து தூய்மை அடைந்த மனம் பெற்ற சிசுபாலன் யோகிகளாலும் அடைவதற்கரிய தங்களுடைய உத்தம சாயுஜ்யத்தை அடைந்தான். பெருமை பெற்ற ராஜசூய யாகம் தங்களால் நன்கு நடத்தி வைக்கப்பட்ட பிறகு மக்கள் அனைவரும் தர்மநந்தனர் சிறந்து விளங்குகிறார், ஸ்ரீ பகவான் கிருஷ்ணன் சிறந்து விளங்குகிறார் என்று வாழ்த்திக் கொண்டே சென்றார்கள். ஆனால் தீயோனான துரியோதனன் அவன் மட்டும் மயனால் நிர்மாணம் செய்து தரப்பட்ட அந்த சபா மண்டபத்தில் நிலத்தை நீரென்றும் நீரை நிலமென்றும் நினைத்து மதிமயங்கி தாயாதிகளான பாண்டவர்களின் செல்வச் சிறப்பை கண்டு பொறாமையினால் மனம் வெதும்பினான். பிரபுவே ஜனார்தனா, அப்பொழுது துரியோதன் அறியாமையினால் சறுக்கி விழும்போது திரௌபதிக்கும் பீமசேனுக்கும் எழுந்த சிரிப்பை தங்கள் கடைக்கண் பார்வையால் சிறிது வளரச் செய்து பூபாரத்தை ஒழிக்க விதை விதைத்ததாக ஆயிற்று என்று நினைத்தீர்கள். குருவாயூரப்பா, என்னை இந்த நோய்களிலிருந்து காத்தருள வேண்டும் என்று பட்டத்திரி கூறுகிறார். கிருஷ்ணார்ப்பணமஸ்து, கிருஷ்ணார்ப்பணமஸ்து.